இந்த உலகை பலமுறை அழிக்கக்கூடிய சக்தி மனிதனின் கைகளில் இருந்தால் அது எவ்வாறு அமைதியை உருவாக்கும்? இது ஒரு முரண்பாடாக தோன்றலாம். ஆனால் அணு ஆயுதங்களின் நிழலில் உலக அமைதியை பாதுகாக்கும் ஒரு விசித்திரமான தத்துவமே அணு ஆயுத தடுப்பு கோட்பாடு எனப்படுகிறது. இந்த கோட்பாடு எப்படி வேலை செய்கிறது, அதன் ஆழமான தாக்கம் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். அணு ஆயுத தடுப்பு கோட்பாடு என்பது ஒரு நாடு அணு ஆயுத தாக்குதலை தொடங்கினால் பதிலுக்கு பெரும் அழிவை சந்திக்க நேரிடும் என்ற அச்சுறுத்தலின் மூலம் அத்தகைய தாக்குதலை தடுப்பதே ஆகும். இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் போன்ற வல்லரசுகளுக்கிடையே நேரடி போர் ஏற்படாமல் தடுத்ததில் இந்த கோட்பாடு முக்கிய பங்காற்றியது. இதன் அடிப்படை யோசனை மிகவும் எளிமையானது. நீங்கள் என்னை தாக்கினால் நான் உங்களை அழிப்பேன். எனவே தாக்குவதை தவிர்ப்பது இரு தரப்பிற்கும் நல்லது. அணு ஆயுத தடுப்பு கோட்பாட்டின் வரலாறு ஆகஸ்ட் 1945ஆம் ஆண்டு ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியதன் மூலம் தொடங்கியது. இந்த நிகழ்வு போர் முறையின் தன்மையையும் மனிதகுலத்தின் அழிவுக்கான சாத்தியக்கூறுகளையும் நிரூபித்தது. இந்த பேரழிவு சக்தியின் பிறப்பு உலக நாடுகளிடையே ஒரு புதிய பாதுகாப்பு தத்துவத்திற்கான தேவையை உருவாக்கியது. 1940களின் பிற்பகுதி இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா அணு ஆயுதங்களை ஏகபோகமாக வைத்திருந்தது. இருப்பினும் சோவியத் யூனியன் 1949ஆம் ஆண்டு தனது முதல் அணு ஆயுதத்தை சோதித்த போது அணு ஆயுத பந்தயம் தொடங்கியது. இதுவே அணு ஆயுத தடுப்பு கோட்பாட்டின் கருவுக்கு வித்திட்டது. 1950களில் அமெரிக்க ஜனாதிபதி டுவைட் டி ஐசனோவர் நிர்வாகத்தின் கீழ் சோவியத் யூனியனின் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் அணு ஆயுதங்களால் பேரழிவு பதிலடி கொடுக்கப்படும் என்ற கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஒரு ஆரம்பகால தடுப்பு உத்தியாகும். இது ஒரு சிறிய தாக்குதலுக்கு கூட பெரும் அணு ஆயுத பதிலடியை அச்சுறுத்தியது. 1960களின் முற்பகுதியில் ஜான் எஃப் கென்னடி நிர்வாகம் நெகிழ்வான பதிலடி என்ற கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியது. இது அணு ஆயுத பதிலடிக்கு முன் வழக்கமான படைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட அணு ஆயுத பயன்பாடு போன்ற பல விருப்பங்களை வழங்கியது. இந்த காலகட்டத்தில்தான் பரஸ்பர உறுதி செய்யப்பட்ட அழிவு என்ற கருத்தும் முக்கியத்துவம் பெற்றது. 1962ஆம் ஆண்டு நடந்த கியூபா ஏவுகணை நெருக்கடி மேட் கோட்பாட்டின் நம்பகத்தன்மையை உலகிற்கு உணர்த்திய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகியவை அணு ஆயுத போரின் விளிம்பிற்கு சென்று இரு நாடுகளும் முழுமையாக அழிக்கப்படும் என்ற உண்மையை எதிர்கொண்டன. இந்த நிகழ்வு நேரடி தொடர்பிற்கான ஹாட்லைன் நிறுவப்படுவதற்கு வழிவகுத்தது. 1970களில் கியூபா ஏவுகணை நெருக்கடிக்கு பிறகு இரு வல்லரசுகளும் அணு ஆயுத போரின் அபாயத்தை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தன. இதன் விளைவாக ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிடேஷன் ட்ரீட்டி மற்றும் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் ஒப்பந்தம் போன்ற முக்கிய ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இவை அணு ஆயுத பந்தயத்தை கட்டுப்படுத்தவும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தவும் உதவின. 1980களில் ரொனால்ட் ரீகன் நிர்வாகத்தின் கீழ் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ் அல்லது ஸ்டார் வார்ஸ் திட்டம் முன்மொழியப்பட்டது. இது அணு ஆயுத தடுப்பின் அடிப்படை கோட்பாடுகளை மாற்றியமைக்கும் ஒரு முயற்சியாக கருதப்பட்டது. இருப்பினும் 1987ஆம் ஆண்டு இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்சஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது ஐரோப்பாவில் நடுத்தர தூர ஏவுகணைகளை நீக்கியது. 1990கள் மற்றும் 21ஆம் நூற்றாண்டு சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு அணு ஆயுத பரவல் நியூக்ளியர் புரோலிஃபரேஷன் ஒரு முக்கிய சவாலாக உருவெடுத்தது. இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அணு ஆயுத வல்லரசுகளாக மாறின. பின்னர் வடகொரியாவும் அணு ஆயுதங்களை உருவாக்கியது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் என்பிடி போன்ற முயற்சிகள் பரவலை கட்டுப்படுத்த முயன்றாலும் சவால்கள் தொடர்கின்றன. பயங்கரவாத குழுக்கள், அணு ஆயுதங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் போன்ற புதிய அச்சுறுத்தல்களும் தோன்றியுள்ளன. இந்த கோட்பாட்டின் இதயம் பரஸ்பர உறுதி செய்யப்பட்ட அழிவு, மியூச்சுவலி அஷோர்ட் டிஸ்ட்ரக்ஷன் அல்லது சுருக்கமாக மேட் என்ற கருத்தில்தான் இருக்கிறது. அதாவது ஒரு நாடு அணு ஆயுத தாக்குதலை தொடங்கினால் எதிரி நாடும் பதிலுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இரு நாடுகளுமே முழுமையாக அழிந்து போகும் என்பதை இது குறிக்கிறது. இந்த அச்சமே எந்த ஒரு நாடும் முதலில் தாக்குதல் நடத்த துணியாதபடி தடுக்கிறது. அணு ஆயுத தடுப்பு கோட்பாடு 3 முக்கிய தூண்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் மற்றும் அவற்றை வெற்றிகரமாக விநியோகிக்கும் திறன். இதில் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை, அவற்றின் சக்தி மற்றும் அவற்றை ஏவும் அமைப்புகள், விநியோக வாகனங்கள் அடங்கும். ஒரு நாடு முதல் தாக்குதலை தொடுத்தாலும் எதிரி நாட்டிடம் இரண்டாவது தாக்குதல் திறன் இருக்க வேண்டும் என்பது இங்கு மிக முக்கியம். அதாவது எதிரியின் முதல் தாக்குதலுக்கு பிறகும் பதிலடி கொடுக்கும் அளவுக்கு அணு ஆயுதங்கள் அவர்களிடம் பத்திரமாக இருக்க வேண்டும். நீர்மூழ்கி கப்பல்களில் உள்ள ஏவுகணைகள், சப்மரீன் லான்ச்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், நிலத்தடியில் பாதுகாக்கப்பட்ட ஏவுகணை தளங்கள், இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், நீண்ட தூரம் செல்லும் குண்டுவீச்சு விமானங்கள், ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் போன்ற அமைப்புகள் இந்த இரண்டாவது தாக்குதல் திறனை உறுதி செய்கின்றன. இந்த மூன்றும் இணைந்து அணுசக்தி முப்படை, நியூக்ளியர் ட்ரையட் என்று அழைக்கப்படுகின்றன. இது எந்தவொரு முதல் தாக்குதலையும் தாங்கி பதிலடி கொடுக்கும் திறனை உறுதி செய்கிறது. ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஒரு நாடு தயாராக இருக்கிறது என்ற எதிரியின் நம்பிக்கை. ஒரு நாடு அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் அச்சுறுத்தலை நம்பும்படியாக இல்லாவிட்டால் தடுப்பு சக்தி பலவீனமடையும். இந்த நம்பகத்தன்மை நாட்டின் அரசியல்
அரசியல் விருப்பம், இராணுவ தயார்நிலை மற்றும் அதன் கடந்தகால நடவடிக்கைகள் ஆகியவற்றை பொறுத்தது. உதாரணமாக, சிறிய அளவிலான தாக்குதலுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது நம்பகத்தன்மையற்றதாக கருதப்படலாம். தடுப்பு நோக்கங்கள், சிவப்பு கோடுகள் மற்றும் சாத்தியமான பதில்களின் தெளிவான தகவல் தொடர்பு. ஒரு நாடு தனது அணு ஆயுத கொள்கைகள் மற்றும் அதன் அச்சுறுத்தல்களின் தீவிரத்தன்மை பற்றி எதிரிக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இது வாய்மொழி எச்சரிக்கைகள், இராணுவ பயிற்சிகள் மற்றும் ராஜதந்திர அறிக்கைகள் மூலம் செய்யப்படுகிறது. ஒரு நாடு தனது சொந்த பிரதேசத்தின் மீதான அணு ஆயுத தாக்குதலை தடுப்பதாகும். இது மேட் கோட்பாட்டின் நேரடி பயன்பாடாகும். ஒரு வல்லரசு தனது நட்பு நாடுகள் மீதான தாக்குதலை தடுக்க அணு ஆயுத அச்சுறுத்தலை பயன்படுத்துவதாகும். உதாரணமாக, அமெரிக்கா தனது நேட்டோ நட்பு நாடுகளுக்கு அணு ஆயுத பாதுகாப்பை வழங்குகிறது. அணு ஆயுத பந்தயத்தை தவிர்த்து ஒரு சிறிய எண்ணிக்கையிலான ஆனால் நம்பகமான அணு ஆயுதங்களை மட்டுமே பராமரிப்பதன் மூலம் தடுப்பு சக்தியை அடைவதாகும். இது வளங்களை சேமிக்கவும் பரவல் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. இந்த கோட்பாடு முடிவெடுக்கும் தலைவர்கள் பகுத்தறிவுடன் சிந்திப்பார்கள் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதாவது, எந்த ஒரு தலைவரும் தங்கள் நாட்டின் முழுமையான அழிவுக்கு வழிவகுக்கும் ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. இதன் காரணமாகவே பல தசாப்தங்களாக அணு ஆயுத வல்லரசுகளுக்கு இடையே நேரடி பெரிய போர் எதுவும் நடக்கவில்லை. இது ஒரு வகையில் அணு ஆயுதங்கள் அமைதியை பாதுகாக்கும் ஒரு விசித்திரமான கருவியாக மாறிவிட்டன என்ற கருத்தை முன்வைக்கிறது. இந்த தடுப்பு சக்தி உலக வல்லரசுகளுக்கு இடையே பெரும் மோதல்கள் ஏற்படுவதை தடுத்து ஒருவித நிலையான அமைதியை பராமரிக்க உதவுகிறது. இருப்பினும் இந்த கோட்பாட்டில் பல சவால்களும் இருக்கின்றன. இந்த கோட்பாட்டின் அடிப்படை அனுமானம் என்னவென்றால், அனைத்து தலைவர்களும் பகுத்தறிவுடன் செயல்படுவார்கள். ஆனால் ஒரு நாட்டின் தலைவர் பகுத்தறிவுடன் செயல்படாத பட்சத்தில் அல்லது தீவிரமான அழுத்தத்தின் கீழ் தவறான முடிவுகளை எடுக்கும்போது இந்த கோட்பாடு பயனற்று போகும் ஆபத்து உண்டு. தொழில்நுட்ப கோளாறுகள், தவறான கணிப்புகள் அல்லது தவறான தகவல்கள் காரணமாக ஒரு போர் தொடங்கப்படலாம் என்ற அச்சங்கள் எப்போதும் இருக்கின்றன. வரலாற்றில் பலமுறை கணினி பிழைகள் அல்லது தவறான ரேடார் சிக்னல்கள் அணு ஆயுத பதிலடிக்கு வழிவகுக்கும் அபாயகரமான சூழ்நிலைகளை உருவாக்கியுள்ளன. உதாரணமாக, 1983ஆம் ஆண்டு சோவியத் யூனியனின் ஆரம்பகால எச்சரிக்கை அமைப்பு அமெரிக்க ஏவுகணைகளை தவறாக கண்டறிந்தது. ஆனால் ஒரு பொறுப்பான அதிகாரி அதை ஒரு தவறான அலாரம் என்று அடையாளம் கண்டதால் பேரழிவு தவிர்க்கப்பட்டது. அணு ஆயுதங்கள் அதிக நாடுகளிடம் பரவுவது உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. இன்று 9 நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா, இஸ்ரேல். இந்த நாடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது ஒரு பிராந்திய மோதல் உலகளாவிய அணு ஆயுத போராக மாறுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது. பயங்கரவாத குழுக்களின் கைகளில் இந்த ஆயுதங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு பெரிய கவலையாகும். அத்தகைய குழுக்களுக்கு புவியியல் ரீதியான எல்லைகள் இல்லாததால் அவர்களை தடுப்பது பாரம்பரிய தடுப்பு கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சவாலாக உள்ளது. சைபர் தாக்குதல்கள் அணு ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்புகளை முடக்கலாம் அல்லது தவறான தகவல்களை அனுப்பலாம். இது ஒரு அணு ஆயுத போரை தூண்டலாம். அதிவேக ஏவுகணைகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் எதிரிக்கு பதிலடி கொடுக்க கிடைக்கும் நேரத்தை குறைத்து முடிவெடுக்கும் அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. இன்று அணு ஆயுத குறைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் இந்த அபாயத்தை குறைக்க உலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன. புதிய ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி போன்ற ஒப்பந்தங்கள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் பரவலை தடுக்க ஒரு முக்கிய கருவியாக செயல்படுகிறது. இருப்பினும் சில நாடுகள் இந்த ஒப்பந்தங்களிலிருந்து விலகியதும் புதிய ஆயுத பந்தயத்திற்கான சாத்தியக்கூறுகளும் கவலை அளிக்கின்றன. அணு ஆயுத தடுப்பு கோட்பாடு என்பது மனிதகுலத்தின் அழிவுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில் ஒரு விசித்திரமான சமாதானத்தை நிலைநிறுத்தும் ஒரு சிக்கலான தத்துவமாகும். இந்த நிழல் போர் இன்னும் முடிவடையவில்லை. எதிர்காலத்திலும் அணு ஆயுதங்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மனிதகுலம் எவ்வாறு வாழப்போகிறது என்பதை இந்த கோட்பாடு தொடர்ந்து தீர்மானிக்கும். இந்த பேரழிவு ஆயுதங்களின் நிழலில் அமைதியை கட்டியெழுப்புவதற்கான தொடர்ச்சியான தேடலே நமது தலையாய கடமையாக உள்ளது. இது வெறும் இராணுவ கோட்பாடு மட்டுமல்ல, மனிதகுலத்தின் உயிர் வாழ்வதற்கான ஒரு தார்மீக மற்றும் தத்துவார்த்த சவாலாகும்.